இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, ரிஷப ராசிக்கு 2025 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கின்றது நண்பர்களே? சூரியன் மேசத்தில் உச்சமாகின்ற அற்புதமான 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சுப ஆண்டு உங்களுக்கு மிக அற்புதமான அஷ்டலட்சுமி யோகத்தை யார் வழங்கக்கூடியது என்று தான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபத்தில் சனி இருக்கின்றது. ரிஷபராசிக்கு லாபத்தில் சனி இருந்து மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய கோடியிலும் திடீர் லாட்டரி அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் அள்ளிக்க கொடுக்கக்கூடிய அற்புதமான இருக்கு. வீடு கட்டி கொண்டிருந்தவர்கள் திடீர்னு இருந்தவர்கள் வீடு கட்டி குடிபோகக்கூடிய வாய்ப்புகள், வண்டி வாகன யோகங்கள், மிக அற்புதமான திருமண வைபோகங்கள், நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே அற்புதமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு நண்பர்களே. மன்னவன் பொன்னவன் ஜென்மத்திலிருந்து கொஞ்சம் படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் குரு பயிற்சி மேய்க்கப்புறம் 2ஆம் இடம் தன வாக்குஸ்தானத்தில் பொருளாதார ஸ்தானத்தில் வருகின்றார். அஷ்டலட்சுமி யோகத்தை உங்களுக்கு குரு பகவான் தான் வாரி வழங்கப் போகின்றார். ரிஷபராசிக்கு சுக்கிரனும் ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது. அதே போன்று செவ்வாயும் சகாய ஸ்தானத்தில் ரொம்ப நன்றாக இருக்கின்றது. வரக்கூடிய ராகுகேது பயிற்சிகளுமே சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை தான் இருக்கின்றது நண்பர்களே. எப்படி பார்த்தாலும் வாக்குஸ்தானத்தில் இடம்பெறக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் போட்டி போட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உயரத்தையும் உயர்ந்த செல்வத்தையும் உயர்ந்த பரிபூரணத்தையும் உயர்ந்த ஆயுளையும் உயர்ந்த அந்த அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகின்றது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டை நோக்கி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறவர்கள் நல்ல வெளிநாட்டு யோகங்களும், மிகப்பெரிய அதிர்ஷ்ட செல்வ செழிப்புகளும் சொல்லுகின்ற ஒரே வரியில் அஷ்டலட்சுமி யோகம் அற்புதமாக இருக்கின்றது. அடுத்த ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் நிலையிலிருந்து 10 மடங்கு உயரத்துக்கு நீங்கள் செல்வீர்கள் என்பதை ஒரு செய்தியாக சொல்லிக்கொண்டு, ரிஷபராசி நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவையேனும் உங்களுடைய வாழ்க்கையில் ரிஷபராசிக்கு நந்தி தேவர் தவம் செய்த ஒரு அற்புதமான இடம் என்ன அப்படின்னா மல்லிகார்ஜுனை. மல்லிகார்ஜுனை என்பது ஸ்ரீசைலத்தில் இருக்கின்ற ஸ்ரீசைலத்தில் இருக்கிற மல்லிகார்ஜுனை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ரிஷபராசிக்கு ஸ்ரீசைலத்தில் நந்தி தேவரை தவம் செய்ததாக ஐதீகம். சிவனுக்கு வாரி வாரி வள்ளலையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய வேண்டுதலெல்லாம் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நந்திதேவர் தவம் செய்தாலும் ஸ்ரீசைலத்தில் இருக்கின்றது. அப்படியாப்பட்ட ஸ்ரீசைலம் வாழ்க்கையில் ஒரு தடவையும் சென்று வாருங்கள். ரிஷபராசிக்கு உங்களுடைய சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாடு. அதாவது பார்த்தீங்கன்னா மாடு, ரிஷபம் என்றாலே மாடு. அப்படி இருக்கும்போது அந்த மாடு நந்தி தேவராக இருக்கக்கூடியவரிடம் ஸ்ரீசைலம். அந்த ஸ்ரீசைலத்தில் சிவன் ஐதீகமாக அற்புதமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று வந்தீர்கள் என்றால் நான் சொன்ன எல்லா பலன்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நண்பர்களே. இந்த அஷ்டலட்சுமி யோகத்தை அள்ளி உங்கள் வாழ்க்கையில் பெரும் யோகத்தையும் பெரும் செல்வத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்கின்றோம். வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.